அரசியல் ஆட்டம், அரசியல் பூக்கடையா அல்லது சாக்கடையா? இந்த எபிசோட்ல நம்ம தமிழ்நாட்டில் இப்ப ரீசெண்டா நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் அதை பத்தி தான். எம்எல்ஏஸ் எல்லாம் எத்தனை பேர் வர போறாங்கன்னா 234 எம்எல்ஏஸ் நமக்கு வர போறாங்க. இதுக்கு முன்னாடியே அதே மாதிரி தான். ஏன்னா 234 தொகுதிகள் நமக்கு அங்க இருக்கு. இதுல 117 எடுக்கிறவங்க அந்த மேஜிக் நம்பர் தான் அவங்களுக்கு ஆட்சியை கொடுக்கும். போன தடவை திமுக ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சது. அவங்களும் அவங்க கூட்டணி கட்சிகளும் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 160-165 சீட்ஸை பிடிச்சாங்க. எதிர்கட்சி ஒரு 65-70 சீட்டை பிடிச்சது. அப்படியாக 5 வருஷமாக ஆட்சியில திமுக ஓரளவுக்கு நல்லபடியாக திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் கனிந்த இதயத்தோடு மக்களுக்கு நல்லது நிறைய செய்யணும்னு முயற்சி பண்ணி ஓரளவுக்கு பல நல்லதையும் பண்ணியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் குழந்தைகளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா உணவு இருந்தா தான் படிப்பெல்லாம் மண்டையில ஏறும். அது ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அதே போல மக்களுக்கு பலவிதமான நல்ல காரியங்கள், பெண்களுக்கு மாசம் மாசம் 1000, மீண்டும் ஜெயிச்சு வந்தா 2000 அப்படின்னு கொடுக்க போறாரு. இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காரு. படிக்கிற பசங்களுக்கு ஊக்கத்தொகையாக பணம் கொடுக்கிறாரு. 10 லட்சம் பையங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். அதே நேரத்தில் குறைகளும் சிலது இருக்குன்னு சொல்றாங்க. என்ன இருக்குதுன்னு பாக்குறோம். ஏன்னா கொடுத்த ப்ராமிசஸ்ல ஒரு 50% தான் நிறைவேற்றிருக்காங்க, பாக்கி நிறைவேற்றல. என்ன எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா ப்ராமிஸையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அப்புறம் அரசியல்வாதிகள்லாம் தெய்வம் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2014 நம்ம மத்திய அரசு கொடுத்த எந்த ப்ராமிஸையும் நிறைவேற்றின மாதிரி தெரியல. 15 லட்சம் போடுறேன்னாங்க, பெட்ரோல் விலைய 40 ரூபாய்க்கு கொண்டுருவேன்னாங்க, டாலர் வேல்யூவே குறைச்சு 40-50 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவோம்னு சொன்னாங்க. மன்மோகன் சிங் தப்புன்னாங்க. ஆனா அந்த தப்பெல்லாம் 3 மடங்கு அதிகமா திருப்பி செய்யறாங்க மோடி அரசு. ஆனா எப்பவும் தன்னை பற்றியே தம்பட்டம் அடித்துக்கொண்டு நான் தான் நல்லா கொடுத்தேன். இது ஏன்னா அந்த காலத்துல நேரு செய்த தவறு அப்படின்னு. ஐயா இதுதான் உனக்கு அன்னைக்கே தெரியுமே ஐயா, அந்த தவறு திருத்தத்தானே உனக்கு ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது. ஒரு ஆன்டி நேஷனல், இந்தியாவுக்கு எதிரானவன், உடனே பாகிஸ்தானுக்கு போ இல்ல ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு சொல்லி அப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்ல போயிட்டு எவ்வளவு வேணா மாம்சம் சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க, மாடு சாப்பிடுங்க, ஆடு சாப்பிடுங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. இன்னொரு ஸ்டேட்ல மாட்டுக்கறி வைத்திருந்தான் அப்படிங்கிற சந்தேகத்துல அடிச்சு கொள்ளுவானுங்க. இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எக்கச்சக்கமா ஓர வஞ்சனை, பைசா கொடுக்கறதுல அதுல இதுல எல்லாம். அதே மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் கொண்டுராம, ஏன்னா அவங்களுடைய டப்பா டபுள் இன்ஜின் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவலை. டபுள் இன்ஜின் இருக்கிற ஸ்டேட்ல எல்லாம் எப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஒரு மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மணிப்பூர் முக்கியமா இங்கெல்லாம் பார்த்தா மக்கள் படுற வேதனை அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பீகார்ல இப்ப 10,000 ரூபாய் கொடுத்து பெண்களுக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பரிதாபமா இருக்குது. தமிழ்நாடு 1960-70 இருந்த ஸ்டாண்டர்ட் கூட இப்போ அங்க மக்களுக்கு இருக்க மாதிரி தெரியல. அப்படியாக பிஜேபி ஆளுற எந்த இடத்துலயும் பெரும்பாலும் ஓடல, இல்ல நியாயமான ஆட்சியும் நடக்கல. உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. மக்கள் இருந்தாலும் கடவுள் பக்தி அது இதுன்னு சொல்லி எதையும் சொல்லி ஏமாத்தி அவங்க உணர்ச்சிகளை தூண்டி ஓட்ட வாங்கறதுக்குள்ள முயற்சியை பண்றாங்க. இதுல ஒரு பக்கம் ஓட்டு திருட்டு வேற. அது எப்ப வெளியே வரப்போகுதோ. ராகுல் காந்தி ரொம்ப முக்கிய அதை சொல்லி கில்லி எல்லாம் பண்ணாரு, இருந்தாலும் வெளியே வரல. சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம அரசியல் ஆட்டத்துல தமிழ்நாட்டுல சட்டசபை தேர்தல் 23ஆம் தேதி ஏப்ரல் முடிந்து விட்டது. அதாவது காலையில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 70,025 பூத்து தமிழ்நாடு ஃபுல்லா போட்டு எந்த பூத்துலயும் எந்த விதமான கலைபரமோ சண்டையோ பூசலோ அதுவோ இதுவோ பெரிய லெவல்ல இல்லாம
ஏதோ சின்ன சின்ன ஆர்குமெண்ட் அது வந்தது. பெரிய மனுஷங்க அவங்க இவங்க எல்லாரும் வந்து விஐபிஸ் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லபடியாக தேர்தலை நடத்தி முடித்து விட்டார் நமது ஞானேஷ்குமார். பிளஸ் அவர் தலைமையில் கீழ் இயங்கும் பல வேலை செய்பவர்கள். ஞானேஷ்குமாருக்கு நிச்சயமா ஒரு பாராட்டு கொடுக்கணும் அதுல. ஆனா ஓட்டு திருட என்னென்ன வசதி செய்து கொடுப்பாருங்கிறது தெரியல. அது 4ஆம் தேதி தான் தெரியும், மே மாசம். எனவே ஏப்ரல் 23 தேர்தல் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்தலுக்கு 85% ஓட்டுப்பதிவு அப்படின்னு சொல்லி அந்த நடிகன் விஜய் கட்சிக்காரங்க குதிகுதின்னு அப் அண்ட் டவுன் குதிக்கிறாங்க. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆயிடுவார், எங்க தலைவர் முதலமைச்சர் ஆயிடுவார்னு கூவி சொல்றாங்க. விசில் சத்தம் காதை துளைக்குது. எப்படி முடியும்னு யோசிச்சு பார்த்தா அவருடைய வருகையினாலதான் 85%. ஆனா இந்த எஸ்ஐஆர் நடந்ததை மறந்தே போயிட்டாங்க போல இருக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு பாவம் அந்த அளவுக்கு அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அறிவு கிடையாதோ என்னவோ தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 97 லட்சம் பேரை எஸ்ஐஆர்னால வெளியில தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30-35 லட்சம் பேரை திருப்பி சேர்த்திருக்காங்க. அதை பார்க்கிற போது ஒரு 65 லட்சம் பேர் குறைஞ்சிட்டாங்க. அந்த 65 லட்சம் பேர் குறைந்தவர்கள் இந்த வருஷம் தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 5.5 கோடி பேருக்கு ஓட்டுரிமை இருந்ததுல ஒரு 4 கோடியே 80 லட்சம் பேர் ஓட்ட போட்டிருக்காங்க. அது 85% வந்திருக்குது. மகிழ்ச்சி, சந்தோஷம், மக்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறதுல. ஆனா போன எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 6.25 கோடி to 6.5 கோடி இருந்தாங்க மக்கள். அதுல இதே மாதிரி ஒரு 4 கோடியே 70 லட்சமோ 80 லட்சமோ ஓட்டு போட்டிருந்தாங்க. சோ இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு 15-16 லட்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்திருக்கு. அதுதான் முக்கியமான விஷயமே தவிர பெரிய லெவல்ல ஆஹா இந்த காட்சியை ஒழிச்சு கட்டணும்னு போட்டதோ இல்லை விஜய் வந்தே தீரணும்னு எல்லாரும் ஓட்டு போட்டதோ அப்படியாக தெரியல இப்போதைக்கு. பட் எனவே ரிசல்ட் வர அன்னைக்கு பளிச்சுன்னு தெரியும். குழந்தைகள், அதாவது ஓட்டு போட முடியாமல் 7 வயசுல இருந்து ஒரு 17 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் பலதுகள் விசில வச்சுக்கிட்டு விசில்னு மாமா வரணும், ஐயோ ஏண்டா இந்த வயசுல உனக்கு மாமா அப்படின்னு கேட்டா ஐயோ விஜய் மாமா வரணும்னு சொல்லி அழுறாங்க. அதே மாதிரி அவரும் வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா பெரியவங்க எல்லார்ட்டையும் கெஞ்சி கூத்தாடி சொல்லுங்கடா, தம்பிகளா தங்கச்சிகளா மச்சினிச்சிகளா அவங்களா இவங்களா எல்லாரையும் சொல்லி இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களாம் சொல்லி எங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், தாவேகா அதுக்கும் திமுகக்கும் தான் போட்டி, அதனால தாவேகாக்கு ஓட்டு போட்டுனா நான் ஒரு பைசா கூட திருட மாட்டேன், ஏன்னா எக்கச்சக்க காசோட நான் வந்திருக்கேன், என்னுடைய சினிமா இதெல்லாம் விட்டுட்டு யாரோ மக்கள் வாங்கன்னு கூப்பிட்ட மாதிரி அதையும் விட்டுட்டு வந்திருக்கேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுறாரு. அதை நம்பி பல இளவட்டங்களும் ஓட்டு போடுறதுக்கு தகுதி இல்லாதவங்க எல்லாம் குதின்னு குதிக்கிறாங்க. எனவே அதாவது எப்படி பார்த்தாலும் அவருக்கு 117 118 இடம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதையும் மீறி ஒருவேளை அவருக்கு கிடைச்சதுன்னு சொன்னா அது எந்த ஜென்மத்திலேயோ அவர் பண்ணிய புண்ணியமாக இருக்கும், இல்லைன்னா உடம்பு பூரா மச்சமா இருக்கணும். கணக்குகளின்படி இதுவரைக்கும் நடந்த வரலாற்று விஷயங்களை வச்செல்லாம் பார்க்கும்போது எல்லா தேர்தலும் எப்படி நடந்தது, எப்படி ஜெயிச்சாங்க என்னன்னு பார்க்கிற போது விஜய் வந்து எந்த விதமான அனுபவம் இல்லாம 2 வருஷத்துல 3 வருஷத்துல ஆட்சியை பிடிக்கிறாருங்கிறது ஆச்சரியமான விஷயம். அதுவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட நிறைய போகல, ஒரு 7-8 தொகுதியோ 10 தொகுதியோ தான் கவர் பண்ணியிருக்காரு. போன இடத்துல சினிமா நடிகைங்கிற பிம்பத்தை வச்சு கூட்டம் நிறைய சேர்றதை வச்சு இது எல்லாமே ஓட்டாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல அந்த எஸ்ஐஆர் மறந்து விஜய்க்காகத்தான் இவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. நல்லது, மகிழ்ச்சி. அப்படி போட்டிருந்தா சந்தோஷம்தான். ஏன்னா புதுசா அவர் என்ன கிழிக்க போறாரு, என்ன பண்ண போறாருங்கிறதையும் பார்க்கலாம். நல்லா பண்ணாருன்னா சந்தோஷம். ஆனா உண்மையிலேயே சீமான் என்னென்னவோ திட்டங்களை சொல்றாரு, அவருக்கு ஒரு தடவை நம்ம மக்கள் வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக ஏதாவது நல்லது நடக்க சான்ஸ் இருக்கும்னு ஒரு பக்கம் ஓரமாக மனசுல தோணுது. அதே மாதிரி நல்ல மனதோடு M.K. ஸ்டாலின் அவர்கள் செய்த விஷயங்கள்னால திருப்பி அவரே பவருக்கு வந்தா இன்னும் நல்லது. ஏன்னா 1000 ரூபாய் இப்ப 2000 ரூபாயா அதிகப்படுத்த போறாங்க.
இன்னும் பல நல்ல விஷயங்களை செய்வாரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். எடப்பாடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்த போது ஜெயலலிதா அம்மா இறந்து ஒரு 4 வருஷம் இருந்தாரு. அப்ப நடந்த ஊழல்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதெல்லாம் மறந்துட்டு, அதாவது மத்திய அரசே அவங்கள மிரட்டி உருட்டி இந்த மாதிரி எங்க கூட கூட்டணி வைக்கலன்னா உங்க அத்தனை பேரையும் இடி அனுப்பிச்சு இன்கம் டாக்ஸ் அனுப்பிச்சு முடிச்சு உள்ள தள்ளிடுவோம் அப்படின்னு மிரட்டின பயத்துலதான் அவங்களோட கூட்டணியே வச்சிருக்காங்க. ஏன்னா கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி இனிமே கூட்டணியே வைக்க மாட்டோம் பிஜேபி சொன்னவங்க, அவங்க இடி இன்கம் டாக்ஸ் ஜெயில்னு சொன்ன உடனே ஆஹா மோடியை போல கிடையாது, அமித்ஷா போல உத்தமம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அதனால அவங்க இந்த தடவை வந்தாங்கன்னா தமிழகத்துக்கு மறுபடி கேடுகாலம் தான். ஏன்னா பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் ததிக்கணும் தாம் தாம் அப்படின்னு டான்ஸ் ஆடுவாங்க. பாவம், வேற வழி கிடையாது அவங்களுக்கு. இல்லைன்னா பிடிச்சி உள்ள போட்டுருவானுங்க. இந்த பயம் பிஜேபி ஒழிஞ்சாதான் இந்த பயம் எல்லாம் ஒழியும். எனிவே ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு கதையில் அழகாக ஒரு விஷயத்தை எழுதியிருந்தாரு. அதை இங்க சொல்றதுக்கு நான் பிரியப்படுறேன். அந்த கதையில் அவர் சொன்னது என்னன்னா, இந்த புது நடிகன் வந்து குழந்தைகளை இவ்வளவு தூரம் அட்ராக்ட் பண்ணதுல ஓட்டு போட முடியாத பல குழந்தைகள் 8 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் அவர் தான் வரணும்னு துடிக்குது. பல விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு அனலைஸும் பண்ண தெரியாது. ஆனா அப்பா அம்மாட்ட நீங்க ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சத்தியம் வாங்குதுங்க. இதெல்லாம் பண்ணி அவங்களும் சரியா ஐயோ குழந்தை தொந்தரவு தாங்க முடியலன்னு சொல்லி சரின்னு சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு மற்ற வேலைகள் இருக்கு அதெல்லாம் பார்க்கணுமே. குழந்தை வந்து எப்ப பாரு கழுத்து இருக்கிற போது கண்டிப்பா கண்ணா உனக்கு வண்டி போட மாட்டேனா, சரிம்மா போட்டுறேம்மா அப்படின்னு பெண் பிள்ளை எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ஓட்டு முடிஞ்ச உடனே போட்டீங்களா, ஆமா போட்டேன்னு சொல்லிட்டு மண்டையாட்டாங்க. ஆனால் மே 3ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரப்போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. பலவிதமான தகுதித்தங்கள் நடக்கலாம். ஏன்னா மத்தியில் இருக்கிற ஆட்சியும் நம்ம தேர்தல் ஆணையமும் ஒன்றா சேர்ந்து பல விஷயங்களை செய்யறாங்க. அப்படி இப்படி செய்யறதுல விஜய்க்கு நியாயமாக ஓட்டை எண்ணினாலும் வரத்துக்கு சான்சஸ் இல்லை. மீண்டும் திமுக தான் பிடிக்க சான்ஸ்னு பரவலாக எண்ணம் இருக்கு. ஏன்னா பிஜேபியோட ஏடிஎம்கே சேர்ந்தது பலருக்கு பிடிக்கவில்லை. முக்கியமாக இந்த இடத்தில் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது, அப்பா அம்மாக்கள் எல்லாம் தங்கள் குழந்தைகளை ரிசல்ட் வர அன்னைக்கு ஜாக்கிரதையாக பாருங்க. இதுவரைக்கும் விஜய் வந்துருவார் ஒரு கணவர் இருக்கிற குழந்தைகள் ஒருவேளை விஜய் எல்லா தொகுதியிலும் தோற்றோ இல்லைன்னா 2-3 தொகுதி மட்டும் ஜெயிச்சு பாக்கி எல்லாம் போயிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் போட்டு பயங்கரமா கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு விஜய் கண்ணீர் விட வேண்டிய ஸ்டேஜ்ல தான் இருப்பாரு. அதை கேட்டு விட்டு இந்த குழந்தைகள்லாம் மனம் அப்படியே நடுங்கி, ஐயோ நம்ம மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சே, நம்ம தலைக்கு இப்படி ஆயிடுச்சே, தலைவர் இப்படி துடிக்கிறாரு, இந்த மாதிரி மக்கள் ஓட்டு போடாம விட்டுட்டாங்களேன்னு ஏதாவது விபரீத முடிவு எடுத்துருவாங்களோன்னு கவலையா இருக்கு. அதனால ரிசல்ட் வரும் அன்று நிச்சயமாக உங்கள் வளரும் குழந்தைகளை, முக்கியமாக 8 வயசுல இருந்து ஒரு 15-17 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை அவங்க ஆக்டிவிட்டிஸை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஏன்னா மக்கள் செல்வம், குழந்தை செல்வம்ங்கிறது பெரிய செல்வம். அந்த செல்வத்தை இந்த சாதாரண தேர்தல் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க விபரீத முடிவு எடுக்காம பாத்துக்க வேண்டியது பெற்றோரின் பொறுப்பு. ஆகவே தயவு செய்து அந்த ஏரியாவில் நீங்க மறந்துடாதீங்க. உங்கள் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொண்டு நல்லபடியாக வளர்த்து நாளைக்கு பெரிய அரசியல் தலைவராக கூட ஆக்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு விபரீத முடிவு எடுக்க விட்டுறாதீங்க. வணக்கம். அடுத்த அரசியல் ஆட்டத்தில் சந்திப்போம். உங்கள் முகமூடி மனிதன்.